சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அடைதற்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதிய குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்தவர்களின் ஒப்புதல் அளிக்கப்பட விண்ணப்பங்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை விரைந்து அச்சிட்டு வழங்கிடும்படி அதிகாரிகளுக்கு அமைச்சர் சக்கரபாணி உத்தரவிட்டுள்ளார். பருவம் 2024 முதல் 2025 1/9/2024 முதல் ஆரம்பிக்க உள்ள நிலையில் நெல் கொள்முதலுக்கு தேவையான முன்னேற்பாடு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அலுவலர்களுக்கு ஆய்வுக் கூட்டத்தில் அறிவுறுத்தினார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அலுவலர்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் கூட்டத்தில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் 2024 முதல் 2025 ஆண்டு சட்டமன்ற அறிவிப்புகள் தொடர்பான எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், காலி பணியிடங்களை நிரப்புதல், நீதிமன்ற வழக்குகளை விரைந்து முடித்தல், சிறப்பு பொது விநியோக திட்டம் பொருட்களான துவரம்பருப்பு, பாமாயில் ஆகியவற்றின் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திற்கான இருப்பு, நியாய விலை கடைகளுக்கான நகர்வு, எதிர்வரும் காரிப் 2024 முதல் 2025 ஆண்டு பருவத்தின் நெல் கொள்முதலுக்கான முன்னேற்பாடுகள், குடும்ப அட்டைதாரர்களுக்கான பொருட்களின் விநியோகம், புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்குதல் குறித்த நடவடிக்கைகள் ஆய்வு செய்தார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகளில் அனைத்து பொருட்களும் தரமானதாகவும் உரிய நேரத்தில் கிடைத்திடவும் நடவடிக்கைகள் மேற்கொண்டு நியாய விலை கடைகளுக்கு வருகை தரும் குடும்ப அட்டைதாரர்களிடம் இன்முகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், முன்மாதிரி அங்காடிகளாக நியாய விலை கடைகளை மாற்றுவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தினை ஆய்வு செய்தும், தேவைப்படும் இடங்களில் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிதாக பதிவு மற்றும் முழு நேர நியாய விலை அங்காடிகளை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டுமெனவும், புதிய குடும்ப அட்டைகள் வேண்டி பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களின் ஒப்புதல் அளிக்கப்பட விண்ணப்பங்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை விரைந்து அச்சிட்டு வழங்கிடும்படியும், மீதமுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு களவிசாரணை மற்றும் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணியினை விரைந்து முடித்து தகுதியுள்ள குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளவும் அறிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனின் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வேண்டுகோளின்படி எதிர்வரும் காரிப் 2024 முதல் 2025 பருவத்தில் ஒரு மாதம் முன்பாகவே செப்டம்பர் 1 முதல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்திட ஒன்றிய அரசிடமிருந்து அனுமதி பெற்றுள்ள நிலையில், நெல்லுக்கான குறைஞ்சபட்ச ஆதார விலையுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சன்னரகம் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 130, பொது ரகம் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 105 என்ற அளவில் உயர்த்தி வழங்க ஆணையிடப்பட்டுள்ள ஊக்கத் தொகையினை விவசாயிகள் தெரிந்து கொள்ளவும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேவையான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறந்திடவும், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை கண்காணித்திட அமைக்கப்பட்டுள்ள குழுவிற்கு முழு ஒத்துழைப்பினை நல்கிடவும், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏதும் குறைபாடு இருப்பின் அதை உரிய அலுவலர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் துறை அலுவலர்களின் தொலைபேசி எண்கள் அடங்கிய அறிவிப்பு பலகைகள் மற்றும் புகார் பெட்டிகள் அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைத்திடவும், நெல்லினை பாதுகாப்புடன் சேமித்து வைக்க ஏதுவாக தேவையான அளவு பாலித்தீன் சார்பாய்கள் மற்றும் வெட்டு கற்கள் இருப்பு வைத்திடவும் அறிவுறுத்தியிருந்தார். தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் கிடங்குகளின் கொள்ளளவினை அதிகரித்து குளிர்சாதன வசதியுடன் கிடங்குகள் கட்டிட நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவாயினை அதிகப்படுத்திட வேண்டுமெனவும், மாநில குறைதீர் ஆணையத்தின் வழக்குகளை உடனுக்குடன் விரைந்து தீர்வு செய்து
நகர்வோர் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் அறிவுறுத்தியிருந்தார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.